अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायण शूद्रभाषवन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि योगमध्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியின் அருகில் அமர்ந்து கொண்டு ஏக்நாத் பாகவதம் என்ற நூலினை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 222 ஸ்லோகங்கள் முடிவடைந்த நிலையில் நாம் காண வேண்டியது 223வது ஸ்லோகம். எப்படி தள்ளுறதுன்னு தெரியலையே. இப்படி வச்சா அது காணாம வருது. அம்மா எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு? இது சூப்பரா இருக்குண்ணா. இது நல்லா இருக்கா? யூடியூப்ல ஏற்றும் போது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிடுமோ? சைடு பிளாக்கா தெரியும். பரவாயில்ல, எனக்கு ஒரு நாளைக்கு இது பாருங்க, வச்சு பாருங்க. ஸ்லோகம் 223. Those who consider Sanskrit compositions as superior, what deficiency is there in Prakrit? Should we call something new or old? How can we judge poetry merely by its outer sign like gold? இப்போ இந்த கிரந்தம் மராட்டி மொழியில் எழுதப்பட போகின்றது, சரியா? அதனாலதான் ஏற்கனவே ஞானேஸ்வர் மகாராஜ், நிவர்த்திநாத் இவங்க எல்லாத்தையும் அவரு கும்பிடு போட்டு உங்க காலடியில் இருந்து உங்களை சரணடைந்து நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, சான்ஸ்கிரிட்ல மட்டுமே எழுதப்பட்டு கொண்டு வந்திருந்த இந்த மாதிரியான கிரந்தங்கள் காமன் லாங்குவேஜ்லயும் நாம ஏன் எழுதக்கூடாது, அப்படி எழுதுனதுனால உங்களுக்கு என்ன குறைச்சல் ஏற்பட்டுட போகுது அப்படிங்கிற விஷயத்தோட இந்த இதுல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றதை அப்படியே படிக்கிறேன். சமஸ்கிருத நூல்கள் உயர்ந்தவை என்று கருதுகிறவர்கள் பிராகிருதன்னா சாதாரண மொழி குறைவானதா, ஒன்றை புதியது அல்லது பழையது என்று சொல்ல முடியுமா? பொன்னின் வெளிப்புற ஒளியை போல மட்டும் வைத்து கவிதையை எப்படி மதிப்பிடலாம்? என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நமக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. பொன்னின் வெளிப்புற ஒளியை மட்டும் வைத்து கவிதையை எப்படி மதிப்பிடலாம்? இப்ப சான்ஸ்கிரிட் பாஷை அப்படிங்கிறது கோல்டன் லாங்குவேஜ்னே வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த லாங்குவேஜ் மிகவும் அழகான லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க, இல்ல பளபளப்பான லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க, இல்ல மின்னுகின்ற லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கோல்டுன்னு சொல்லிட்டாரு, இருக்கட்டும். அவ்வளோ ஒரு ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் கோல்டுக்கு. இருக்கவங்க வச்சுக்கோங்கப்பா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அப்படித்தானே வச்சுக்கோங்க. ஆனா அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனாலேயே அது உயர்ந்ததாகி விடுமா? அந்த லாங்குவேஜ்ல என்ன சொல்லப்படுகிறதுங்கிறது தானேங்க முக்கியம். ஸோ அந்த லாங்குவேஜ் ஜஸ்ட் வெளி தோற்றம் தானே, அது சொல்ல வர்ற கருத்துங்கிறது தானேயா முக்கியம். ஸோ லாங்குவேஜ் இட் செல்ஃப் இஸ் நாட் அது பளபளப்பா இருக்கு, ஹை வேல்யூல இருக்கு அப்படிங்கிறதுனாலேயே அது உயர்வானதா ஆகிவிடாது. அது என்ன கருத்து சொல்ல வருகிறதுங்கிறது தானே முக்கியம். அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா, நான் மராட்டியில எழுதுறேனா தமிழ்ல எழுதுறேனா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன எழுதுறேங்கிறது தானே முக்கியம். லாங்குவேஜினுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தா என்னப்பா, உள்ள இருக்கிற கருத்து தானே ரொம்ப முக்கியம் என்று வலியுறுத்த நினைக்கின்றார். ஸோ அதன் விளைவாகத்தான் சொல்லியிருக்காரு, சமஸ்கிருத நூல்கள் உயர்ந்தவை என்று கருதுகிறவர்கள். ரொம்ப பயங்கர சூப்பர்னே நீங்க இவர் சொல்லல, சமஸ்கிருத நூல் உயர்ந்தது மற்றது தாழ்ந்ததுன்னு இவர் சொல்லல. பட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கும் சான்ஸ்கிரிட் இஸ் தி ஹையஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லா லாங்குவேஜையும் எங்க லாங்குவேஜ் தான் உயர்ந்ததுன்னு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கே நான் கேட்கிறேன், சரி நீங்க ரொம்ப ஹையா வச்சுக்கோங்க, அவங்க கிட்டயே கேட்கிறேன், அந்த வெளிப்புற ஒளி மட்டும் நல்லா இருந்தா சரியா போயிடுமா? அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் இல்லையா?
எப்படின்னா அவங்க கிட்டயே கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? ரெண்டாவது, அப்படி கருத்துக்கள் அதிகமா சூப்பர்பா இருக்கு அப்படின்னா சாதாரண மொழிகள் வந்து குறைந்ததா மாறிடுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒன்றை புதியது அல்லது பழையது என்று சொல்ல முடியுமா? இது வந்து புது லாங்குவேஜ், இது வந்து பழைய லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான் வந்து ஆதி காலத்துல இருந்தே வந்தது, அதுல இருந்து தான் எல்லா லாங்குவேஜும் வந்தது, இது ஓல்டு லாங்குவேஜ் வச்சுக்கோப்பா, நீ ஓல்டு லாங்குவேஜ்னு வச்சுப்பியோ அல்ல கோல்டன் லாங்குவேஜ்னு வச்சுப்பியோ, எது வேணா வச்சுக்கோ. ஆனா சரக்கு அதுல இல்லைன்னா அப்படின்னா மேட்ரு அதுல இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஸோ இதுதான் மேஜரா இங்க சொல்ல வர்ற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஸோ பிராகிருத மொழி குறைவானதா, ஒன்றை புதியது பழையது என்று சொல்ல முடியுமா? ப்ரொவைடட் சரக்கு இருந்தா. பொன்னின் வெளிப்புற ஒளியை போல் மட்டும் வைத்து கவிதையை மதிப்பிட முடியுமா? ஸோ இது எல்லாமே சொல்லுவதற்கு ரீசன் என்னன்னா, நீங்க ஓல்டு லாங்குவேஜா நியூ லாங்குவேஜா அல்லது பியூட்டிஃபுல் லாங்குவேஜா கோல்டன் லாங்குவேஜா அப்படின்னு பாக்குறீங்களேயா, ஆனா அது என்ன சொல்லப்பட்டதுங்கிறத பேஸ் பண்ணி தானே அது வந்து அர்த்தம் உள்ளதா அர்த்தம் இல்லாததான் எடுத்துக்க முடியும். ஸோ வெறும் லாங்குவேஜை தொங்க வேண்டிய அவசியம் என்ன? அது புதுசா இருந்தான்னு பழசா இருந்தான்னு, அது கோல்டா இருந்தான்னு பித்தளையா இருந்தான்னு, அது டசன்ட் மேட்ரு. இப்போ உள்ள கருத்து தானே மேட்ரு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஓவியை அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு வெர்ஸ் 22-23ல. ஸோ அது நேரடியாவே புரியுது. இப்ப அடுத்து 220 என்னது 203 முடிச்சிட்டோமா? இப்ப 224. If one says the black is inferior, then what fault is there in others? The sweetness lies in the essence alone. All appearance are ultimately the same. நான் சொல்ல நினைச்சது இந்த இதுல சொல்லிட்டாரு. ஏன்னா போன இதுல வந்து கருத்து தாண்டா முக்கியம், எசன்ஸ் தாண்டா முக்கியங்கிற வார்த்தையை நானா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா அதை அந்த ஸ்லோகத்துல சொல்லல, அந்த ஓவியில சொல்லல, இந்த ஓவியில அது தெளிவா பிரசன்ட் பண்ணிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? ஒருத்தன் சொல்லலாம் பிளாக் இஸ் இன்ஃபீரியர். பொதுவா வந்து கருப்பா இருக்கிறவங்களை பார்க்கும்போது இவன் கருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமா பாக்குறதெல்லாம் உண்டு. ரொம்ப வெளுப்பா இருந்தா வெள்ளையா இருப்பான்டா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியத்தோட பாக்குறது உண்டு. வெளி தோற்றத்துல கருப்பா வெளுப்பான்னு நீ பாக்குறதாடா முக்கியம்? அப்படி நீ சொன்னா மற்ற கலர்ஸ்ல என்ன குறைய நீ கண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அப்படி சொல்ற. அதாவது கருப்பு குறைவானது என்று சொன்னால் மற்றவற்றில் என்ன குறை? If one says the black is inferior, then what fault is there in others? என்ன டிஃபரெண்டா இருக்கு, ஏதாவது தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிடுச்சா? கபிலேச்சே மனாவே ஷீர மா இத்தராஞ்சே தே காய நீர வனிர்வாதே ஏகாட்சி மதுர தேச்சி சாகர சாரி. இதெல்லாம் புரியுது. கபிலேச்சேன்னா கருப்பு போல, மனாவே ஷீர அதை குறை சொன்னா, மா இதராச்சே தே காய நிற. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா கருப்பு குறைய சொல்லன்னா அப்ப மத்த கலரை மட்டும் என்ன சொல்லுவியா? அப்படி புரிஞ்சுக்கோங்க. கருப்பு குறையான கலரு அப்படின்னா அப்ப மத்த கலரு எல்லா கலரும் சமந்தானடா. இப்ப கருப்பை குறைன்னு சொல்லிட்டு அப்ப மத்த கலர் எல்லாம் வந்து நிறைய மாறிடுமா? சோ அப்படிதான் அவர் கேட்கிறாருங்க. ஸோ கருப்பை நீ குறை சொல்றிய, அப்ப மத்த கலரை நீ என்னன்னு சொல்லுவ? ஏன்னா எல்லா கலரும் சமந்தான் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கலரை நீ குறை சொன்னா எல்லா கலரையும் குறை சொன்னா மாறிதானடா அர்த்தம். நீ என்ன ஒரு கலரை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்க? இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இதைத்தான் அப்படி சொல்லியிருக்காரு. கருப்பு குறைவானது என்றால் மற்றவற்றில் என்ன குறை அப்படிங்கிறத விட அப்ப மற்றவற்றையும் குறைதானே சொல்லணும். நீ கருப்பை குறை சொல்லிட்டேன்னா அப்ப மற்றவற்றையும் குறைதானே சொல்லணும். மற்றவற்றில் என்ன குறை சொல்ல போற அப்படின்னா கருப்பை குறைன்னு சொல்லிட்ட, அப்ப எல்லா கலரும் சமன்ற அடிப்படையில மற்ற கலரை நீ என்னடா குறை சொல்ல போற அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் எசன்ஸ்க்கு வந்துட்டாரு. இனிமை என்பது சாரத்தில் தான் உள்ளது, வெளிப்புற தோற்றங்கள் அனைத்தும் இறுதியில் ஒன்றே. ஸோ அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அங்கே சாரம் என்னங்கிறது தானே முக்கியம், என்ன கலருங்கிறதாடா முக்கியம். குவாலிட்டி இஸ் நாட் இன் தி அப்பியரன்ஸ், குவாலிட்டி லைஸ் இன் தி எசன்ஸ்.
எசன்ஸ்னா என்ன? சாரம். சாரம்னா என்ன? ஒரு மாம்பழம் இருக்கு, வெளி தோற்றத்துல அசிங்கமா இருக்கா அழகா இருக்கா அப்படிங்கிறத விட உள்ள அது சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கா இல்லையா? தோலை நீக்கினதுக்கு அப்புறம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. இன்னொன்னு தோலை நீக்கினதுக்கு அப்புறமா கசப்பு புளிப்பு வாயிலேயே வைக்க முடியல, ஆனா தோற்றம் மட்டும் சூப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ அவுட்டர் அப்பியரன்ஸ் இஸ் நாட் அட் ஆல் an இம்பார்ட்டன்ட் ஒன். அது போக இங்க அப்பியரன்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான். நீனா நினைச்சுக்கிற கருப்பு சின்னது பெருசு, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் உசர்ந்தது, எவனுக்கு எது எது உசர்வுன்னு தெரியுதோ அதுதான் அவனுக்கு உயர்வா தான் தெரியுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பட் கருத்து அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா லாங்குவேஜ் நீ ரசிக்கிற விதத்துல இருக்கு, ஆனா கருத்துங்கிறது இட்ஸ் காமன் டு ஆல் அப்படிங்கிற விதத்துல இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ 224 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு கருப்பு நிறம் குறைவானது என்றால் மற்ற கலர்கள் எல்லாம் என்ன செய்தது, என்ன குறை செய்ததோ? அதனால கலரை பார்க்காத, வெளி தோற்றத்தை பார்க்காத, சாரத்தை மட்டும் பாரு. இனிமை என்பது சாரத்தில் தான் உள்ளது, வெளிப்புற தோற்றங்கள் அனைத்தும் இறுதியில் ஒன்றே. இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா அடுத்து மராட்டி லாங்குவேஜ்ல இதை எழுத போறாரு. ஸோ அதை வந்து நீங்க தப்பா குறைச்சி எடை போடாதீங்க. மராட்டி லாங்குவேஜ்ல இருக்குன்றதுக்காக தயவு செய்து குறைச்சி எடை போடாதீங்க. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருந்தா வசதி அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரக்கு என்னன்றதை பாருங்க, உள்ள மேட்ரு என்னன்ற பாருங்க, அந்த அத்வைத கிரந்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய மேஜர் இன்டென்ஷன் புரிஞ்சுக்கோங்க. 25. The sacred meanings found in Sanskrit are also obtained in Prakriti. So why should one not accept it? Why create unnecessary distinctions? The same thing repeat ஆகுது. சமஸ்கிருதத்துல உள்ள புனித அர்த்தங்கள் பிராகிருதத்திலும் கிடைக்கின்றனவே, அப்படி இருக்க அதை ஏன் ஏற்கக்கூடாது? ஏன் தேவையற்ற வேறுபாடுகளை உருவாக்குகிறீர்கள், உருவாக்க வேண்டும் அப்படின்னு அழகா கேட்கிறாரு. கண்ணா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல எந்த ஒரு அத்வைத கிரந்தம் அத்வைத விஷயம் சொல்லப்பட்டதோ அந்த மீனிங்ல எல்லளவும் டிஃபரன்ஸே இல்லாம அதே மீனிங்கை இன்னொரு லாங்குவேஜ்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா பின்ன ஏன்டா லாங்குவேஜ்ல டிஃபரன்ஸை பாக்குறீங்க? அல்டிமேட்லி சான்ஸ்கிரிட்ல ஒரு 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 அர்த்தமுள்ள ஒரு விஷயம் சொல்லப்படுகிறதுன்னு வச்சுப்போம். மற்ற லாங்குவேஜ்ல பேசுனா அந்த அர்த்தம் காணாம போயிடும், அந்த அர்த்தம் மாறி போயிடும், அந்த அர்த்தம் சிதைஞ்சு போயிடும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஏன் இந்த லாங்குவேஜ்ல சொல்லியிருக்கிற அதே மேட்ரு, அதே சத்தியத்தை, அந்த சத்தியத்துல எல்லளவும் குறைவில்லாம இன்னொரு லாங்குவேஜ்ல பிரசன்ட் பண்ண முடிஞ்சா, அப்படி முடிஞ்சா நீ எந்த குறைய நீ உன்னால சொல்ல முடியும்? நீ எப்படி வந்து மற்ற லாங்குவேஜ நீ ஏன் டிஃபரன்சியேட் பண்ணி காட்டுற? இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் நீ தேவையில்லாம நீ டிஃபரன்சியேட் பண்ற என்பதுதான் அவர் மெயினா சொல்ல வரதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சமஸ்கிருதத்தில் உள்ள புனித அர்த்தங்கள் பிராகிருதத்திலும், பிராகிருதம் அப்படின்னா மாநில லாங்குவேஜ் லைக் தமிழ், தெலுங்கு, இங்க எல்லா லாங்குவேஜும் சேர்ந்துடும், பிராகிருதத்திலும் கிடைக்கின்றன. அப்படி இருக்க அதை ஏன் ஏற்கக்கூடாது? ஏன் தேவையற்ற வேறுபாடுகளை உருவாக்க வேண்டும்? ஏன்னா மெயின் என்ன? அர்த்தம் தானே முக்கியம், மீனிங் தானே முக்கியம், இந்த சத்தியம் தானே முக்கியம். அதுதான் எல்லா லாங்குவேஜ்லயும் அதே குறைவில்லாம கிடைக்க போறது இல்லை. பின்ன ஏன்பா இதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? ஏன்னா முன்னாடி ஒரு ஸ்ட்ரிக்டாவே ரூல் இருந்தது, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்ல மட்டும்தான் எழுதணும், இந்த மாதிரி ஒரு அறியாமை இருந்தது. ஆக்சுவலி ஞானதேவர் இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ broke it. அதை உடைச்சதே ஞானதேவர் தான். நிவர்த்திநாத் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அந்த கலாச்சாரத்தை, அந்த இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஒரு விஷயத்த நீ உடைச்சு நீ வந்து இந்த லாங்குவேஜ்ல நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஞானதேவா இஸ் தி ஃபர்ஸ்ட் மேன் ஹூ பிரேக் தட். அதை உடைச்சு அந்த ஆர்டினரி லாங்குவேஜ்ல அந்த மிகப்பெரிய பிரம்ம ரகசியத்தை கொடுத்தவரே ஞானதேவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய ஃபாலோவரான இந்த ஏக்நாத் இப்போ வந்து அதே லாங்குவேஜ்ல ஃபாலோ பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதா நீங்க பார்க்கணும். ஓகேவா? வில் கோ டு 26. எனக்கு இது என்ன தோணுதுன்னா, அந்த காலகட்டத்துல எல்லாம் சமஸ்கிருதத்துல பாண்டித்யம் பெற்றவர்கள்லாம் கொஞ்சம் உயர்வுன்ட்டு அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து அந்த தாட் இருந்தது. சமஸ்கிருதத்துல எழுதினாதான் பெருமை, அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் அதெல்லாம்.
அப்போ வந்து ம். இப்போ நம்ம நம்ம தாட்டி உகடா ஞானேஸ்வராங்கிறது தமிழ்ல கதவை திறவாய் ஞானேஸ்வரான்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி நமக்கு புரியுது. இதே இது ம். சான்ஸ்கிரிட்லன்னா நமக்கு ஃபீல் பண்ண முடியல. அதனாலதான் இவங்க எல்லாருக்குமே இது போய் சேரணுங்கிறதுக்காக ஞானதேவரும் ஏக்நாத்தும் இந்த அவங்க பிராச்சீன பாஷையில எழுதி இருக்காங்க. அந்த காலகட்டத்துல அதுலதான் எழுதணும் அப்படின்றது இல்லாம நமக்கு புரியுற பாஷையில கூட எழுதுனா எல்லாருமே படிச்சுப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு வர்றாங்கன்ட்டு எனக்கு தோணுதுண்ணா. ஆமா, அதை மெயினா சொல்லுவாரு. ஆக்சுவலா வந்து நிவர்த்திநாத் சொல்லும்போது, டேய் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அதாவது இந்த கிரந்தத்தை சொல்லும் போதே சொன்னார் இல்லையா, நீ ஃபவுண்டேஷன் எல்கேஜி படிக்கிறவனா இருந்தாலும் சரி, பிஹெச்டி படிக்கிறவனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கிரந்தம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னா, அப்ப சான்ஸ்கிரிட்னா அது பண்டிதன் தான், எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட் தெரியுமா என்ன? ஸோ அப்போ இந்த காமன் லாங்குவேஜ்னா எல்லாருக்குமே புரியும். அப்போ புரியவும் மட்டும் இல்லை, உனக்கு குவாலிஃபிகேஷன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் லாங்குவேஜ்லயும் உன்னால படிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்தது தான் வந்து மேஜர் பிளஸ். நீ சொன்ன மாதிரி the reach should be for everywhere, எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் மேஜர் நோக்கம் என்பது உண்மை. 26ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். If one lives in solitude, he alone may be purified, but if he serves others, he too become purified. Therefore do not remain isolated, serve all beings. இது என்னது புதுசா டிஃப்ரெண்டா வந்துட்டாரு. ஒருவன் தனியாக வாழ்ந்தால் அவன் மட்டும் சுத்தமாவான், ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்தால் அவனும் சுத்தமாவான். அதாவது யாருக்கு சேவை செய்கின்றோமோ அவனும் சுத்தமாவான். ஆகவே தனிமையில் இருக்காமல் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ புதுசா இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்காக வருது. ஸோ இவ்வளவு நேரம் எல்லா குருமார்களையும் வணங்கி முடிச்சாச்சு. அடுத்து லாங்குவேஜ்ல டிஃபரன்ஸ் பார்க்காதீங்க அப்படின்றதும் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ நமக்காக ஸ்லோகங்கள் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இது படிக்கிற நமக்காகவே சொல்லப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருவன் தனிமையில் வாழ்வானே ஆனால் அவன் மட்டும் சுத்திகரிக்கப்படுவான், ஆனால் அவன் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது அடுத்தவர்களும் சுத்தமாவான். ஆகவே தனிமையில் இருக்காமல் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும். இது எதுக்காக சொல்லப்பட்டதா நான் பாக்குறேன் அப்படின்னா, எடுத்த எடுப்புலயே நீங்க பாட்டுக்கு தியான யோகம் அப்படிங்கிற பேர்ல போயிடாதீங்க. முதல்ல கொஞ்சம் கர்ம யோகத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ எடுத்தவொடனே கர்மயோகம் தான் வந்து ஞானேஸ்வரிலையும் வருது. ஸோ பொதுவாக எல்லாருமே இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து கர்மயோகம் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதோ ஆன்மீக ஆசை வந்தவொடனே நான் வந்து மலைக்கு போறேன், தவம் பண்ண போறேன்னு எடுத்த எடுப்புல போகக்கூடாதுன்னு இல்லை, பட் எடுத்த எடுப்புல அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட, ஏன்னா நீ அந்த மாதிரி எதுக்காக போற, உன் மனசை சுத்திகரிக்கிறது தான் போற, இல்லைன்னு சொல்லலை. நீ தவம் பண்ண போனா என்ன ஆகும், உன் மனசு சுத்தமாகும், தப்பில்லை. நீ தனியா போயிட்டு தவம் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி நீ பண்ணும்போது உன் மனசு மட்டும்தானே சுத்தமாகுது. ஆனா கர்ம யோகமா பண்ணும்போது உன் மனசும் சுத்தமாகுது, எதிராளியின் மனசும் சுத்தப்படுத்தப்படுகிறது. சோ தேர்ஃபோர் நீ வந்து கர்மயோகம் பண்ணு என்று ரிக்வெஸ்ட் பண்ணுவதை போல் எனக்கு இந்த ஸ்லோகம் தெரிகிறது. ஏன்னா தனியா இருந்தா உன் மனசு மட்டும் சுத்தமாகும்னு சொல்றாரு அப்படின்ற வரைக்கும் நீங்க தனிமையில சும்மா உட்கார சொல்லல, ஏதோ மெடிடேஷன் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் அவர் எண்ணி பேசி இருக்கக்கூடும். ஏன்னா மெடிடேஷன் இஸ் தி ஒன்லி ப்ராசஸ் வேர் இட் ஹஸ் பீன் டன் இன் தி சாலிட்யூட். சாலிட்யூட்னா தனிமை. ஈவன் பக்தி யோகம் கூட பக்தர்களோடு சேர்ந்து தான் இருப்பான். ஸோ தனிமையில் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் தியான யோகி மட்டுமாகத்தான் இருப்பான். ஸோ நீங்க எடுத்தவொடனே தியான யோகம் அப்படிங்கிறதுக்கு போகாம கொஞ்சம் கர்மயோகம் பண்ணுங்களேன் என்று இந்த ஏக்நாத் மகாராஜ் வந்து அழைப்பது போல் எனக்கு தெரிகிறது இந்த ஸ்லோகத்துல. உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுதா? ஆனா எனக்கு வந்து இதுக்கு முதல்ல இருக்கிற ஓவியோட சம்பந்தப்படுறாப்புல தெரியுது. தனியாக வாழ்ந்தாள்னா சான்ஸ்கிரிட் வந்து தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அது வந்து அவங்களுக்குள்ளேயே அது சொல்லி தந்துக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ளேயே கலந்து ஆலோசிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பழகிப்பாங்க. ஆனா நம்ம இப்ப இந்த பாஷையில நம்ம பிராந்திய பாஷையில எழுதுனா எல்லாருக்குமே அது சேவை பண்றாப்புல எல்லாருக்குமே போய் சேருங்கிற மாதிரி எனக்கு இன்னொரு தாட்டும், நீங்க சொல்றதோட இன்னொரு தாட்டும் எனக்கு இதுல தோணுது. மேபி ஏன்னா இது ரிலேட்டடா வருது அப்படிங்கிறப்ப நீ சொல்றதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆக்சுவலா வந்து
இங்கேருந்து டைரக்டா ஜம்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வருது நான் சொன்னது. பட் இப்போ லாங்குவேஜை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவர் இதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ இவர் வந்து அந்த சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது தனியாக வாழ்தல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவன் மட்டும் சுத்தமாகின்றான், மற்றவர்களுக்கு சேவை செய்தால் அவனும் சுத்தமாவான். எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம வந்து இந்த இதை கொண்டு போகும்போது எல்லாருக்குமே அது பயனுள்ள வகையில இருக்கு. ஸோ ஆகவே தனிமையில் இருக்காமல் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும். சான்ஸ்கிரிட்டை மட்டுமே பிடிச்சிட்டு தொங்காம நீ எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கிறவங்களுக்கும் நீ வந்து சேவை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பா மேபி அதுவே ட்ரூத்தா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்டெக்ஸ்ட்ல இந்த இடத்துல இது வந்திருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதாவது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, அதாவது சான்ஸ்கிரிட்லயே தெரிஞ்சுக்கிறோம் அந்த விஷயத்த நீங்க சொல்வீங்கல்ல, இப்போ ஒண்ணு யோகாசனாஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நான் மட்டும் செஞ்சுட்டு இருந்தா பத்தாது. நான் மட்டும் ஓகே என்னோட உடம்ப மட்டும் கவனிச்சுட்டு நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் அது சொல்லி கொடுத்தா நீயும் நல்லா இருப்ப, அவனும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லுவீங்க. மனமா சொல்லலா கிளாஸ் எடுத்தாலும் கூட உனக்கு வந்து உனக்கு புரிஞ்சது கொஞ்சம் தான் இருக்கும் கேட்கும் போது. நீ வந்து ஓரளவு தான் சுத்தமாவ. ஆனா இதே இது வந்து அடுத்தவனுக்கு அத வந்து சொல்லணும் அப்படின்னா நம்மளும் அப்படி இருக்கணும். அப்படிங்கும்போது அவனுக்கும் அது வந்து போய் சேருது. அப்படிங்கும்போது 2 பேருக்குமே பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ சமஸ்கிருதம் அப்படின்னு இருக்கு இங்க. அந்த விஷயத்த வந்து அவங்க மட்டும் படிச்சா பத்தாது. சோ அதுல வந்து முழுமை பெறது காட்டிலும் அடுத்தவனுக்கு அது சேவையா செய்யும் போது இன்னும் வந்து நம்ம ஆனந்தத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். தப்பில்லம்மா. எப்படி அதாவது இந்த மகான்கள் எழுதக்கூடிய கிரந்தத்துல அட்வான்டேஜ் என்னன்னா அவர்கள் எழுதுகின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள பல அர்த்தங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஒரு அர்த்தத்தை சொன்னேன், கிட்டத்தட்ட அதே மீனிங்ல நீ நான் எப்படி முதல்ல சொன்னேனோ அந்த மீனிங்கோட கொஞ்சம் ரிலேட்டடா நீ இப்போ பேசியிருக்க. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட கம்பேர் பண்ணாலும் ஷூட் ஆகுது. ஸோ தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இந்த மாதிரி மகான்கள் எழுதக்கூடிய கிரந்தங்கள். பகவத்கீதையெல்லாம் நீங்க ஒரு தடவை படிச்சா ஒரு மாதிரி புரியும், அடுத்த தடவை படிக்கும்போது வேற மாதிரி புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நித்திய நூத்தன கீதா அப்படின்னு சொல்லுவார் நம்ம நாராயணஜதா மகாராஜ். அதே என்னது நித்திய நூதன கீதா அப்படின்னா ஒரு தடவை படிச்சுட்டா அது பழைய புஸ்தகமா மாறாதான். ஏன்னா மறுபடியும் படிக்கும்போது அது வேற ஒரு மீனிங் உனக்கு தரும் அப்படிங்கிறதுனால அதை நித்தியமும் ஒவ்வொரு நாளுமே அது புதியதாகத்தான் இருக்கின்றது கீதை அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ அந்த பேசிஸ்ல கண்டிப்பா நீ சொல்ற மீனிங்கும் நம்ம தப்புன்னு எல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை, அதையும் எடுத்துப்போம். அப்புறம் 227 The weak and the strong, if both join hands, both are benefited. In that union, harmony naturally arises. இதையும் நீங்க லாங்குவேஜுக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேசுன மாதிரி அவ யோகா ஸ்டூடெண்ட், ஒரு யோகா ட்ரெயினர், யோகா ஸ்டூடெண்ட். இப்போ யோகா ட்ரெயினர் யாரு ஸ்ட்ராங்கு, ஸ்டூடெண்ட் யாரு வீக். இவங்க 2 பேரும் இணைந்து செயல்படும் போது 2 பேருக்குமே பயன் கிடைக்கும். 2 பேருக்குமே பயன் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம ஃபைனலா 2 பேருக்குள்ள ஒன்னஸ் ஃபீல் வேற சேர்ந்து வரும். சரியா? அப்போ பேசிக்கலி ஒன்னு வீக் தான், ஒன்னு ஸ்ட்ராங் தான். ஆனா எண்ட்ல போய் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னஸ்ல போய் முடிவாங்க. அப்ப 2 பேருக்குமே பெனிஃபிட்டும் கிடைக்குது, 2 பேருக்குமே ஒன்னஸும் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ நீ ஏன் வந்து ஒன்னு வீக்கு ஒன்னு ஸ்ட்ராங்குன்னு எல்லாம் நீ சொல்லணும்? ஏன் ஸ்ட்ராங்கும் வீக்கும் கை கோர்த்தா என்னவா? இப்போ இதை நீங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வித் மற்ற லாங்குவேஜுக்கும் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்க கர்மயோகம் செய்யும் போது சேவை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் மட்டுமே வாழணும் அப்படின்னு நினைக்காம உனக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது உனக்கு இன்னும் நல்லா டெப்த் ஆகுது, இன்னும் ஆழமா புரியுது, நீயும் ஒன்னஸ்குள்ள வருவ, அவனும் ஒன்னஸ்குள்ள வருவான். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தனிமையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விடுங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கும் கூட நாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மல்டிபிள் மீனிங்ஸ் எடுத்துக்கலாம்னு தான் தோணுது. இதுல பர்டிகுலரா அந்த ஒன்றிணைப்பில் இயல்பாக சமநிலை உருவாகும் அப்படிங்கிற பாயிண்ட் ஸ்பெஷாலிட்டியை கொடுத்திருக்காரு. இருவருக்கும் பயன் கிடைக்கும்ன்றது ரொம்ப நல்லா தெரியும் இந்த மீனா மாதிரி யோகா பண்றவங்களுக்கு. ஏன்னா ஒரு டீச்சர்ஸ் கேன் கெயின் மோர் நாலேஜ் ஒன்லி பை டீச்சிங். எனக்கே அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நான் இவ்வளவு நாலேஜ்ல இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். ஸோ நீங்க எனக்கு இந்த டீச்சிங் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க தான் எனக்கு நாலேஜ் டெப்த் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அப்ப இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா
உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகுது, எனக்கும் பெனிஃபிட் ஆகுது. ஏன்னா என்னுடைய நாலேஜ் டெப்த் ஆகிறதுக்கே நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அல்டிமேட்லி 2 பேருக்குமே பெனிஃபிட் ஆகுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சேவை அப்படிங்கிறதுல நடக்குது. ஸோ ஸ்ட்ராங்கா தன்னை மட்டுமே பியூரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்காம இந்த சேவையில் ஈடுபடுவது எவ்வளவு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சுட்டி காட்டியிருப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம். 28ல 228ல என்ன சொல்றாருன்னா, in different regions worldly objects are called by different names, but the names of Rama and Krishna do not change with language. மறுபடியும் லாங்குவேஜை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த லாங்குவேஜோடையும் நீங்க எடுத்துக்கோங்க, பிளஸ் நம்ம சொன்ன அந்த யோகமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள், தப்பில்லை. அல்லது நம்ம சொன்னதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு லாங்குவேஜோட கம்பேர் பண்ணிக்கோங்க, எதுவுமே தப்பு கிடையாது. ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, பல்வேறு நாடுகளில் பொருட்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும், ஆனால் ராமா, கிருஷ்ணா ஆகிய பெயர்கள் மொழியால் மாறுபடுவதில்லையே. இப்போ அரிசி, அவன் ஆங்கிலேயன் ரைஸ் அப்படின்னு சொல்றான், இங்க மகாராஷ்டிரால சாவல் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களுக்குமே பெயர்கள் அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா மாறுது, இல்லைன்னு சொல்லலை. சரியா? ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் ராமாவை ராமான்னு தானே சொல்லணும், எல்லா லாங்குவேஜ்லயுமே கிருஷ்ணாவை கிருஷ்ணான்னு தானே சொல்லி ஆகணும். வேற ஏதாவது நீங்க சொல்லிடுவீங்களா? சோ அவர் இதைதான் கேட்கிறாரு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ராமா கிருஷ்ணா அப்படிங்கிறது எசன்ஸ் ஆஃப் தி லாங்குவேஜ். அதாவது ராமானாலும் பிரம்மஸ்வரூபம் தானே, கிருஷ்ணானாலும் பிரம்மஸ்வரூபம் தானே. அப்போ அந்த பிரம்மம் அப்படிங்கிறது மாறாதுல்ல. நீ பொருளினுடைய பெயர்கள் எத்தனை தானே மாறிட்டு போகட்டும், ஆனா பிரம்மம் மாறுமா? ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி பிரம்மம் மாறிடுமா? ஸோ அந்த லாங்குவேஜ்ல பிரம்மம் வேற, இந்த லாங்குவேஜ்ல பிரம்மம் வேற, அந்த லாங்குவேஜ்ல ராமனும் கிருஷ்ணனும் வேற, இந்த லாங்குவேஜ்ல ராமனும் கிருஷ்ணனும் வேற அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அப்படி கூட நீங்க எடுத்துக்காதீங்க. இப்போ அரிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங்குவேஜ்ல தான், இதுவும் நம்ம ஊர்ல அரிசின்னு சொல்றோம், அவன் ரைஸ்ன்னு சொல்றான், ஒன்லி அந்த வேர்ட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ். பட் நமக்கும் எது அரிசியோ அவனுக்கும் அதே அரிசி தான், அரிசியில சேஞ்ச் ஆக போறது இல்லை, ஆனால் நேம்ஸ்ல டிஃபரெண்ட் ஆகும். ஆனா ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற இடத்துல நேம்ஸ்ல கூட டிஃபரெண்ட் ஆகாதுன்றத பர்டிகுலரா சொல்ல வராருங்க. எனிவே அவனும் ராமான்னா எது ராமாவோ அதுதான், கிருஷ்ணான்னா எது கிருஷ்ணாவோ அதுதான். ஆனா நேமும் சேஞ்ச் பண்ண முடியாது. ராமாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் எல்லா லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு பேருக்குமே நம்ம மாத்திடுறோம். ஒரு பொருளுக்கும் நீ பேரை மாத்திடுற. ஆனா பிரம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பேரை உன்னால மாத்த முடியுமா? ஏன்னா ராமா கிருஷ்ணாங்கிறது நம்ம பிரம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பேரு. அந்த பேரை நீ லாங்குவேஜுக்கு ஒரு பேரை நான் மாத்திடுவேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியாதோ ஒரு எக்ஸாம்பிளா கொண்டு வர்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல வேணா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Sanskrit speech may have been created by the gods, but now did Prakriti become inferior? But how did such pride is born out of ego? Why speak in such a way? ஸோ எப்படி ராமா கிருஷ்ணா ஆகிய பெயர்கள் மொழியால் மாறுவதில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்றேன், சமஸ்கிருத மொழி தேவனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட பிராகிருதம் தாழ்ந்ததாகிவிடுமா? இத்தகைய அகங்காரமே இப்படி பேசப்படுகிறது. ஒரு ஈகோ தான் இது தாழ்ந்தது இது உயர்ந்ததுன்னு பேசுமே தவிர உண்மையில எதுவும் தாழ்ந்தது இல்லை உயர்ந்தது இல்லை. ஸோ இவ்வளவும் லாங்குவேஜுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு அப்படின்னு மட்டும் புரியுது. ஸோ இதுல நீங்க எடுத்துக்க வேண்டியது, போன ஸ்லோகத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது என்னன்னா, பிரம்மம் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லயும் பிரம்மம்னு தானே சொல்லணும். அப்ப அதுலயும் நீங்க சேஞ்ச் பண்ணிடுவீங்களா? அது சேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிடுவீங்களா? அப்ப மட்டும் ஒத்துக்கிறீங்கல்ல. ராமா கிருஷ்ணாவை மட்டும் எல்லா லாங்குவேஜ்லயும் காமனா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்கல்ல. அப்புறம் ஏன்டா லாங்குவேஜ்ல டிஃபரன்ஸை பாக்குறீங்க? அப்போ இது தமிழ்ல ராமா கிருஷ்ணா சொல்லியிருக்கான், நமது காட்ஸ் லாங்குவேஜ். சீச்சி, இந்த கீழ்த்தரமான லாங்குவேஜ்ல சொன்னதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ராமாவுக்கு பேரை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேரை மாத்திடுறீங்களா? அங்கெல்லாம் ஏத்துக்கிறீங்கல்ல. அப்ப காமனா காடுடைய நேம்ஸ், இறைவனுடைய பெயர்களை எல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல. எந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாலும் அந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ண அதே இதை நீங்களும் ஏத்துக்கிறீங்கல்ல. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது?
ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேல வந்து அந்த ராமகிருஷ்ணா அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரே நேமா இருக்கிறதுனால அப்போ ராமகிருஷ்ணா மட்டும்தான் இருக்கணுமா? எல்லாமே அதே மாதிரி காமனா இருக்கலாம்ல, என்ன தப்பு இருக்கு? இப்போ எல்லா லாங்குவேஜையும் ஏத்துக்கோங்க, வெறும் ராமகிருஷ்ணாவை மட்டும் ஏத்துப்பேன் மற்ற விஷயங்களை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. எல்லா லாங்குவேஜுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது கடவுளால் உருவாக்கப்பட்டது, மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அப்படி இல்லை, அதனால வந்து இது உசந்தது இது தாழ்ந்தது. இது வந்து பேசுறவன் ஈகோயிஸ்டிக் தான் அப்படி பேசுவான், அகங்காரி தான் அப்படி பேசுவானே தவிர அகங்காரம் இல்லாதவனுக்கு அனைத்தும் சமமாகவே தோன்றும். அப்படி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் அதுதான் போயிட்டு இருக்கா. Whether Sanskrit or Prakrit, any language that conveys the story of Hari is truly sacred and should be accepted as truth. என்ன லாங்குவேஜ்ன்றது முக்கியம் இல்லடா, கண்ணனை பத்தி எந்த லாங்குவேஜ் பேசுங்கிறதா முக்கியம் அப்படிங்கிறார். சமஸ்கிருதமோ பிராகிருதமோ எதுவாக இருந்தாலும் ஹரியின் கதையை எடுத்துரைக்கும் எந்த மொழியானாலும் புனிதமானதே, அதை உண்மையாக ஏற்கத்தான் வேண்டும். இதை யாருங்க மறுக்க முடியும்? ஏன் மொழியே இல்லாம இந்த காது கேளாதவர்களுக்கான அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலேயே வந்து பேசுவாங்க. ஏன் இந்த பிரம்ம ரகசியத்தை சைகையிலேயே பேசிட்டா வந்து குறைச்சு போயிடுமா என்ன? ஸோ அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானேங்க. பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஆல்சோ ஏ லாங்குவேஜ். வார்த்தைகள்ல போட்டாதான் லாங்குவேஜா? அப்போ பாடி லாங்குவேஜ்ல நீ ஹரிய பத்தின கதையை ஒருத்த வந்து பாடி லாங்குவேஜ் மேல பேசினா அப்படின்னு சொன்னா அதை விட புனிதமான லாங்குவேஜ் வேற ஏதாவது இருக்க முடியுமா? ஸோ நீ என்ன லாங்குவேஜ்ல பேசுற அப்படிங்கிறது முக்கியம் இல்லடா, என்ன பேசுறங்கிறது தானே முக்கியம். அந்த லாங்குவேஜ் வழியாக நீ எதை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றாய், என்ன பேசுகின்றான்றதை பார்க்கறத விட்டுட்டு லாங்குவேஜ் பெரிய லாங்குவேஜ் இது சின்ன லாங்குவேஜ் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்ற விஷயத்தை தான் அழகாக எடுத்துரைக்கின்றார். ஸோ தெளிவா அவரே சொல்லிட்டாரு, டேய் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கடா, எதுக்குடா லாங்குவேஜை பார்த்துட்டு இருக்கீங்க? சமஸ்கிருதமோ பிராகிருதமோ எதுவாக இருந்தாலும் ஹரியின் கதையை எடுத்துரைக்கும் எந்த மொழியும் புனிதமானதே, அதை உண்மையாக ஏற்கத்தான் வேண்டும் அப்படின்னு ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாரு. இதெல்லாம் நமக்கு வந்து எசன்ஸ் எதுவும் இல்லைங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம். இருந்தாலும் இதுவும் அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நினைப்பாங்கன்றவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குரூப் மெம்பர்ஸ்லாம் வந்து என்னது சான்ஸ்கிரிட் தான் பெருசு, சான்ஸ்கிரிட் தான் படிப்பேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. நமக்கு எல்லா லாங்குவேஜ் நமக்கு வந்து 100% உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் இது இருக்கிறது அப்படின்றப்ப படிச்சுதானே ஆகணும். 231ல salutations to Bhanudasa, who is like the grandfather of the grandfather and whose lineage becomes dear to the Lord. என்னப்பா இவரு, சரி குருவந்தனம் எல்லாம் முடியுதாக்குன்னு பார்த்துட்டு இருந்தா குருவந்தனத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே சமஸ்கிருத பாஷையை கொண்டு வந்தாரு, மறுபடியும் குருவந்தனத்துக்கு போயிட்டாரு. திடீர்னு அவருக்கு சமஸ்கிருத பாதையை பத்தி சொல்லணும்னு தோணிடுச்சு, எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குருவந்தனத்துக்கு போயிடலாமா நினைச்சிட்டாரு என்னவோ தெரியல. 231ல மறுபடியும் பேக் டு குருவந்தனா. யார சல்யூட் பண்றாரு? பானுதாஷா. பிதாமகனின் பிதாவாகிய பானுதாஷருக்கு வணக்கம். அவரது வம்சம் பகவானுக்கு பிரியமானதாக ஆனது. பானுதாசர் கதை யாருக்காவது தெரியுமா? ஆனா பானுதாசர் வந்து ஏகநாதருடைய தாத்தா அண்ணா. எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியாது. ஆனா பானுதாசருடைய மகனோட பையன்தான் ஏகநாதர். அவர் வந்து பிறந்த உடனே அம்மா அப்பாவை ஏகநாதர் இழந்துடுறாரு. பானுதாசர் தான் ஏகநாதரை வளர்க்குறாரு. அந்த பானுதாசர் தான் கிருஷ்ணதேவராயர் காலத்துல வந்து இங்க இருந்த விட்டலன் பாண்டரங்கன் வந்து அங்க ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்களாம். இந்த பானுதாசர் தான் அந்த விட்டலனை எடுத்துட்டு வந்து மறுபடியும் பண்டரிபுரத்துல பிரதிஷ்டை பண்றாரு. அந்த வரலாறும் பானுதாசர் தான், பரதாசராலதான் விட்டலனே இங்க வந்திருக்கான்ட்டு அதுவும் சொல்லுவாங்க. டீப்பா எனக்கு தெரியாது. ஆனா இது ஏகநாதருடைய தாத்தா பானுதாசர். நானும் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பண்டரிபுரத்துல இருந்தவரை பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிருவான்னு, விஜயநகரத்துக்கு அவன் கூட்டிட்டு போயிடுவான் விட்டலனை. பானுதாசர் வந்துதான் மறுபடியும் கொண்டு வந்து பண்டரிபுரத்துல வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதை. அது வந்து பானுதாசர் தான் செய்வாருன்னு
இன்னொரு விஷயம், அவர் வந்து ஏக்நாதருக்கு தாத்தா அப்படிங்கிற விஷயத்தையும் நீ சொல்லியிருக்க. நீ மட்டும் சொல்லல, ஏக்நாதர் இந்த கிரந்தத்துல அவரே சொல்லியிருக்காரு. என் அப்பாவுக்கு அப்பாவான பிதாமகருக்கு, பிதாமகன்னா அப்பா, பிதாமகனுக்கு பிதாமகன என் தாத்தாவுக்குன்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பிதாமகனின் பிதாவாகிய பானுதாசருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. பிதான்னா யாரு? அப்பா தானே. ஆமா, பிதாமகனுக்கு பிதாமகனையும் பிதாமகன்னு கூப்பிட்டுருக்கலாம்டா. பொதுவா நம்ம மாதா பிதா, பிதான்னா அப்பா தானே, அப்பாவுக்கு அப்பாவான என்ன அவத ராஜமர் தானே சொன்னா, ஏக்நாதருக்கு தாத்தா. அப்ப அவர் அதையும் சொல்லியிருக்காரு, பிதாமகனுக்கு பிதாவாகிய பானுதாசருக்கு. அங்க இங்கிலீஷ்லயும் who is like the grandfather of the, ஆமாடா, பானுதாசா who is like the grandfather of the grandfather. தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தான்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு. ரெண்டு பிதாமகனுக்குமே தாத்தா தாத்தான்னு தான் கொடுத்திருக்கு. சரி விடுங்கம்மா, அவருடைய வம்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? பானுதாசருக்கு வணக்கம். அவரது வம்சம் பகவானுக்கு பிரியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பானுதாசருக்கும் சொல்லிவிட்டார் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுப்போம். ஓகேவா? 232 மறுபடியும் பானுதாசரை பத்தி ஏதோ சொல்றாரு. ஃப்ரம் சைல்ட்ஹுட் பானு ஏக்நாத் வாஸ் வைஸ். He became a treasure of consciousness. People honored him and he himself became one with the supreme truth. ஏன் பானுவை ஏக்நாதர்னு பிராக்கெட்ல போட்டுட்டாரு? சிறு வயதிலிருந்தே பானு ஞானி. அவர் சித்தத்தின் பொக்கிஷமாக ஆனார். மக்கள் அவரை மதித்தனர். அவர் தானே பரமார்த்தத்தில் ஒன்றானவர். பானுதாசரின் புகழ் பாட ஆரம்பித்து விட்டார். ஸோ இந்த ஸ்லோகத்துல அவர் பிறக்கும் போதே ஞானியாக பிறந்தார் என்றும், சிறு வயதிலேயே ஞானியாக இருந்தார் என்றும், அவரது சித்தம் பொக்கிஷமாக இருந்ததுன்னு அவ்வளோ பியூர் ஹார்டா அவர் வாழ்ந்தார் என்றும், அதனால் மக்கள் அனைவரும் அவரை பெரிதும் போற்றினர் என்றும், இப்படியெல்லாம் அந்த பானுதாசரின் மகிமையை இப்போது வர்ணிக்க ஆரம்பித்திருக்கின்றார். இவ்வளவுதான் டிரான்ஸ்லேட் செய்திருக்கின்றேன். மீதி நாளையே பார்க்கலாம்.